நீங்கள் எப்போதாவது கடந்த காலத்திற்குச் சென்று தவறை திருத்தவோ எதிர்கால வாழ்க்கையை பார்க்கவோ ஆசைப்பட்டதுண்டா? காலப்பயணம் வெறும் புனைகதை மட்டுமல்ல, அது விஞ்ஞானிகளால் ஆராயப்படும் ஒரு கருத்து என்று நான் சொன்னால் என்ன? இன்று நாம் காலப்பயணத்தின் வியக்கத்தக்க உலகிற்குள் செல்வோம். தொடங்குவோம். காலப்பயணம்னா என்ன? ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வது போல வெவ்வேறு காலங்களுக்குள் நகர்வதுதான் காலப்பயணம். இயந்திரத்தில் ஏறி பொத்தானை அழுத்தினால் திடீரென எகிப்து, டைனோசர் காலம் அல்லது 3000ஆம் ஆண்டில் உங்களை நீங்களே கண்டால் எப்படி இருக்கும்? கற்பனை செய்து பாருங்கள். சாத்தியமற்றலாக தெரிகிறதா? ஒருவேளை இல்லை. ஐன்ஸ்டீனின் கோட்பாடு. 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஐன்ஸ்டீன் காலத்தை பற்றிய நமது புரிதலை மாற்றியுள்ளார். சார்பியல் கோட்பாட்டின்படி காலம் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. வேகமாக பயணித்தால் நேரம் மெதுவாக நகரும். இது கால நீட்டிப்பு எனப்படும். 2 இரட்டையர்களை கற்பனை செய்வோம். ஒருவர் பூமியில் இருக்க, மற்றவர் ஒளியின் வேகத்தில் விண்கலத்தில் செல்கிறார். அவர் திரும்பும்போது அவருக்கு சில ஆண்டுகளே ஆகியிருக்கும். ஆனால் பூமியில் பல தசாப்தங்கள் கடந்திருக்கும். ஒரு வகையில் அவர் எதிர்காலத்திற்குள் பயணம் செய்திருக்கிறார். எதிர்காலத்திற்கு பயணிக்க முடியுமா? இது கோட்பாட்டளவில் சாத்தியமென விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். விண்வெளி வீரர்கள் ஏற்கனவே கால நீட்டிப்பை சிறிதளவு அனுபவிக்கின்றனர். இது மிகச்சிறியது என்றாலும் காலத்தை மாற்ற முடியும் என்பதை நிரூபிக்கிறது. சவால் என்னவென்றால் ஒளியின் வேகத்தை நெருங்குவதுதான். இன்றைய தொழில்நுட்பத்தில் அது சாத்தியமில்லை. நம்மால் கடந்த காலத்திற்கு பயணிக்க முடியுமா? கடந்த கால பயணம் மிகவும் சிக்கலானது. ஏனெனில் அது முரண்பாடுகளை உருவாக்குகிறது. இது தாத்தா முரண்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. கடந்த காலத்திற்கு சென்று தாத்தா பாட்டியை சந்திப்பதை தடுத்தால் என்னவாகும்? அவர்கள் சந்திக்கவில்லை என்றால் நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீர்கள். நீங்கள் பிறக்கவே இல்லை என்றால் யார் காலப்பயணம் செய்திருப்பார்கள்? குழப்பமாக இருக்கிறது இல்லையா? இது காலப்பயணத்தின் பெரிய சிக்கல்களில் ஒன்று. விண்வெளியில் உள்ள வார்மோல்கள் காலம் மற்றும் வெளியின் புள்ளிகளை இணைக்கக்கூடும் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். காகித மடிப்பை கற்பனை செய்யுங்கள். தொலைதூர புள்ளிகள் அருகருகே வருகின்றன. வார்மோல் பிரபஞ்சத்தின் குறுக்கு வழியாக இருக்கலாம். ஆனால் ஒரு சிக்கல் உண்டு. பயன்படுத்தக்கூடிய வார்மோல் இதுவரை கண்டறியப்படவில்லை. இவை தற்போதைக்கு கோட்பாடு மட்டுமே. கால இயந்திரம் இருந்தால் என்ன செய்வீர்கள்? எங்கு செல்வீர்கள்? டைனோசர்கள், பிரமிடு கட்டுமானம், வரலாற்று நாயகர்கள் அல்லது எதிர்கால நாகரிகங்களை நேரில் காணப்போவீர்களா? கீழே கருத்து சொல்லுங்கள். காலப்பயணத்தின் இருண்ட பக்கம். ஒரு சிறு மாற்றம் வரலாற்றையே மாற்றினால் என்னாகும்? கடந்த கால சிறு செயல் முற்றிலும் மாறுபட்ட எதிர்காலத்தை உருவாக்கும். இதுவே பட்டாம்பூச்சி விளைவு எனப்படுகிறது. சிறு மாற்றம் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும். இதனாலேயே காலப்பயணம் பிரபஞ்சத்தின் மர்மமாக நீடிக்கிறது. இது பல நூற்றாண்டுகளாக மனிதரை ஈர்த்துள்ளது. எதிர்கால பயணம் சாத்தியமென அறிவியல் கூறினாலும் கடந்த கால பயணம் மர்மமாகவே உள்ளது. மனிதர்கள் கால இயந்திரத்தை உருவாக்குவார்களா? காலமே பதில் சொல்லும். அதுவரை சாகசம் தொடரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். SMB சேனல் கிரியேஷன்ஸுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் செய்யுங்கள். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த மர்ம சாகசத்தில் சந்திப்போம்.